படித்தோம், ஒன்றாக வளர்ந்தோம். ஆமா. என்னை விட்டு நீங்கள் ஒரு நாள் கூட ஒரு நாளும் பிரிந்தவன் அல்ல. அப்படிப்பட்ட நீங்க வெளிநாடு சென்று விட்டு வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகிறதோ? பல நாட்கள் ஆகும். மாத கணக்கில் ஆகலாம், வருட கணக்கில் ஆகலாம். அண்ணா, நீங்கள் வருகையை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். சரிம்மா. போய் வரும் பொழுது இந்த தங்கைக்காக பாசத்திற்கு உரிய நிறை பச்சை என்று சொல்லுவார்கள். அந்த பச்சை நிறத்தில் எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிவாங்க அண்ணா. பிறகு எனக்கு பச்சை வளையல் வாங்கிவாங்க, எனக்கு பச்சை ரவிக்க வாங்கிவாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் பச்சை நிறத்தில் வாங்கி வந்தா உங்கள் பாசத்தை என் மீது இருப்பதாக நான் ஏற்றுக்கொள்வேன் அல்லவா? ஏன் இத்தனை வண்ணங்கள் இருக்க, இத்தனை கலர்கள் இருக்க, நீ பச்சை நிறத்தில் கேட்கிறாய் என்றால் பாசத்தின் அறிகுறி பச்சை. செல்லுகிற வியாபாரத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வெற்றியின் சின்னம் பச்சை. உண்மைதான். 2 அடையாளங்கள். இது வெற்றி அடைய வேண்டும், என் அண்ணன் பாசம் குறையாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பச்சை கலர்ல கேக்குறாங்க. அதற்காக எனக்காக அன்போடு வாங்கி வருவீர்கள். நீங்களும் தாங்கிறீங்களா? என் தங்கச்சி மாதிரி யாராவது இருப்பாங்களா? அதனால அப்படியே வாங்கி வரேனம்மா. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. எப்படி? ஏனென்றால் காலை மாலை அனைத்து நேரங்களிலும் உன்னுடைய முகத்தில் விழித்துக் கொண்டுதான். ஏனென்றால் உன்னுடைய முகத்தில் விழித்தால் போற காரியம் வெற்றி அடையும். அதனால நான் உன் கையினால 1 ரூபாய் நீ கொடுத்தீங்கன்னா அந்த காசை வைத்து நான் வியாபாரத்திலே லாபம் பெற்று வரும்போது கோடியோட வரமா, 1 கோடி பணத்தோடு வரமா? உங்கள் ஆசைப்படி நான் கொடுத்தால் உங்களுக்கு லாபமாக இருந்தால் நான் அதை நிச்சயமாக செய்கிறேன். 1 ரூபா கொடு, அது 1 கோடி ஆக்குற பாரு. உனக்கு வரும்போது கோடி உண்டு. ஏய், 1 கோடி பணம். ஓ, 1 கோடி ரூபாய். ஒரே கட்டறீங்க கொடுங்க. ஆச்சல என்னதான் மாடு குப்பையில போறியா? அண்ணா இதோ ஒன்னு எடுத்துட்டு இந்த 1 ரூபாயை தருகிறேன். இந்த 1 ரூபாயை சென்று வெற்றியாக வியாபாரத்தில் வென்று 1 ரூபாய் 1 கோடியாக வரட்டும். 1 கோடி பணம்னு சொல்லுமா? கோடி பணம். ஏமா இப்படி வாய் சொல்ல இப்படி சொல்ற? அண்ணா சீக்கிரமா வந்துருங்க. போய் வருகிறேன். உங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஆகட்டும். அரண்மனையிலே இருப்பேன். போய் வருகிறேன். சீக்கிரம் வந்துருங்க. எப்படிங்க அண்ணா? ஆகட்டும், வருகிறேன். அண்ணே சின்ன குழந்தனாரே அடக்கத்தானே மகனே வந்துட்டேனே. அண்ணே எத்தனையோ பொம்பளைங்க இருக்கிறாங்க, நீங்க வந்து எங்க வீட்டுல கால் எடுத்து வச்சீங்க. நம்ம குழந்தையாட்டண்டி அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. நாங்க கால் வச்சிட்டோம்ல, இது வேற குடும்பம் பண்ற பாடு பாருங்க. இந்த குடும்பம் எப்படி கொண்டு போய் நிறுத்துறது மட்டும் பாருங்க ஐயா. திருப்தி ஆகும் குடும்பம். அப்படியா? ஆமா. அதுக்கு தானே மகராஜிகளை பார்த்து எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாங்க. நீங்க போயிட்டு வர வரைக்கும் என்ன மட்டும் மறந்துடாதீங்க அண்ணி. நீங்க என் கண்ணுக்குள்ளேயே அண்ணி அம்மாவுக்கு சமம். ஆமா, குழந்தைக்கு சமம். ஆமா. அதனால அண்ணி நான் ஒன்று சொல்கிறேன், இருந்தாலும் கோபம் கொள்ளாதீர்கள். போயிட்டு வரும்போது காதுல போடுறது, கழுத்துல போடுறது, கையில போடுறது, மூக்குல போடுறது எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்படி வாங்கி வருகிறேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை. என்னது? ஏன் என்றால் இத்தனை நாட்களாக என் தாய் தந்தையும் என் தங்கையை விட்டு நான் பிரிந்ததில்லை. சரி, எங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா நாங்க என்னைக்கு இந்த வீட்டுல முத கால் எடுத்து வச்சோமோ அப்புறம் தான் அவங்க எங்களோட அப்பா அம்மா. இப்பயே நீங்க பிரிச்சு பேசுற பாக்குறீங்களா? ஏதோ பழமொழி சொன்ன மாதிரி மாவு ஒன்னா போச்சு, மாவு சத்து தனியா போச்சு, கொட்டு ஒன்னா போச்சு, கொட்டடிக்கிறனால தனியா நிக்கிற கதையா? எங்களெல்லாம் பிரிச்சு வச்சு பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் ஒரு குடும்பம், நம்ம குடும்பம்னு சொல்றோம். நீங்க வாய் வார்த்தையில உங்க அப்பம்மான்னு சொல்லுங்க. நியாயமா? பாடி போகலாம். அவங்க அம்மா அப்பான்னு சொல்லி எதனா சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டேன், விவரம் தெரியாம சொல்லிட்டேன். அதனால நம்ம அப்பா அம்மா சொல்லுங்க. என் தங்கச்சி. உங்க தங்கச்சியா? எதுவும் நல்லா இல்ல, என் மக. அதனால குழந்தைக்கு சமம் இல்லையா? ஆமா. அதனால
3 பேர்களையும் எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். ஏண்டி ஏப்பா நாளைக்கு பொண்ணு நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். அவளை கவனியா போய் வருகிறேன். அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். போய் வரேன். எங்களை மறந்துடாத. கையில போடுறது வாயில போடுறது தம்பி, 3 பேர்களும் 3 தேவர்களைப் போல உலகத்தில் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். இருந்தாலும் விதியின் விளையாட்டின் காரணமாக உங்களை விட்டு பெரிய காலம் வந்திருக்கிறது. அதனால வெளிநாடு சென்று அப்பப்பட்ட கடனை அடைப்பதற்காக வியாபாரம் செய்து வருகிறேன். அதுவரை உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய எச்சிப்பாலை குடித்து வளர்ந்தவன். அதனால நம்முடைய அப்பா அம்மாவை எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் பார்த்துக்கொள்கிறேன். பார்த்து பத்திரமாக சென்று பத்திரமாக திரும்பி வர வேண்டும். தம்பி, உங்களை நம்பித்தான் விட்டு செல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று என்றால் தம்பி, இந்த தம்பியை உயிரோடு நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஏனப்பா இப்படி எல்லாம் பேசுற? தாய் தந்தை உனக்கு மட்டுமா தாய் தந்தை? எங்களை மட்டும் பெற்று எடுக்கவில்லையா? எங்களுக்கும் தாய் தந்தை தானே. ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? போய் வருகிறாயா? ஆகட்டும், பார்த்து பத்திரமாக சென்று வா. ஆகட்டும். ஏங்க என்னடி இப்படி வாங்க. ஏடி இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகுற? ஆமா, நீதானே என்ன கட்டிக்க மாட்டேன்னா. இங்க வா. அண்ணா, ஏண்டி இப்படி சத்தம் போடாம பேசணும்? வாய். ஐயோ, இங்க பாரு. ஏண்டி என்னங்க? ஓய், எங்க அண்ணன் பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ பயமாகுது. ஓய், தம்பி ஆகப்பட்டவன் வெளியூர் வியாபாரத்துக்கு போயிருக்கிறான் தம்பி. அதனால நாம இருவரும் உள்ளூர் வியாபாரத்துக்கு செல்வோமே. வீட்டுல இருந்தா சரியாகாது. வீட்டுல இருந்தா அவன் ஒருவன் மட்டும் சிவப்பா பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க? தம்பி வெளியூர் வியாபாரத்துக்கு அனுப்பிச்சிட்டு புது பொண்டாட்டி கட்டின பெருமையில அரமனையிலே இருக்கிறாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்மள இழிவா யாரும் பேசிடக்கூடாது. கடனை அவன் மீதே சுமத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மள கேவலம் பேசுவார்கள். நாம பட்ட கடனை நம்மதான் அடைக்கணும். அதனால நம்ம உள்ளூர் வியாபாரத்துக்கு போவோம். சரியான யோசனை. ஏங்க உள்ளூர் வியாபாரத்துக்கு போறீங்களா? சரி, நீங்க ஒண்ணுக்கு அப்புறம் இருங்க. அபூர்வம் அப்புறமா இருங்க. நான் 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு ஏண்டி என்னடி அநியாயமா இருக்குது? எல்லா புருஷ வளர்க்க கரகு வச்சுட்டு ஆடுறாரு, ஏன் புருஷ சப்ப தொப்பு வச்சுட்டு ஆடுறாரு கதையா? இப்பதான் கல்யாணம் பண்ணி புதுசா நம்ம இருக்கிறோம். நம்ம ஏதோ பொண்டாட்டி சந்தோஷப்படுத்தாங்கன்னு பார்த்தா வியாபாரத்துக்கு போன வேலைக்கு போனா அங்க வேலைக்கு போனா நாங்களும் காயறதாயா? துப்பத்தவளை வா. இப்படி புரசனே எங்க அம்மா மாதிரியே அலையாத. அதான் எங்க அம்மா சொல்றாங்க. அவங்க போயிட்டு போறாங்க. அவங்க போனாங்கன்னா தான் நம்ம மாமியாரு மாமனாரு இன்னொன்னுடி அவ இருக்கிறா பாத்தியா? இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம குறையே இருக்காது. ஆமா, குறையே இருக்கும். எப்படியாவது இந்த குடும்பத்தை நம்ம பிரிக்கணும். அதனால நம்ம புரச வந்து ஆமா நாங்க என் காடு மண்ணுல படாது. எங்க அம்மா எப்படி வளர்த்தா தெரியுமா? சங்கத்துல தட்டு வச்சு அந்த சீரோடையும் பால் ஊட்டி பழம் ஊட்டி அவ்வளவா என்ன அப்படி எந்த ஒரு என்ன என்ன பண்ணிட்டு நல்லா இருக்காது. அப்புறம் நாங்க எங்க அம்மா என்ன தேடி காலு நிலத்துல படாம சீரு சிறப்பா வளர்த்தோம். இங்க வந்திருந்து என்னடி சொகத்தை கண்டாம கல்யாணம் எத்தனை நாளடி ஆகி போச்சு? ஆக்க வைக்கிறாங்க. எல்லா வேலையும் நம்ம தான் செய்யறோம். ஆமா, இதுக்கு ஒரே வழி இந்த குடும்பம். ஓய், வீட்டு வேலை செய்யறதுதான் புருஷன் கடிக்காம வீட்டு வேலை தான் வந்தாங்க. புருஷன் கடிக்கிட்டு அதுக்கு தான் வந்தாங்க நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? அது மட்டும் இல்ல, நேத்து நீ சமையல் கட்டல நீ போய் சமையல் பண்ணிட்டு இருந்த. ஆமா, நேத்து என்ன எங்க அத்தைக்காரி இருக்கிற பாத்தியா? யாரு அந்த கருவாச்சி கருவாக்குதி. ஐயோ, என்ன இடுப்பு வலிக்க பாருங்க எப்படி இருந்து இடுப்பு எப்படி ஆயிடுச்சு பாருடி. எங்க வீட்டுல துவைக்க வச்சுட்டாங்கடி. ஏண்டி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா இவங்களை அமுச்சு விடலாம். நான் தான் கூப்பிடுறேன், நீங்க ஏறிக்கிட்டு வர.
என்ன என்ன நீங்க 2 பேரும் ஒரே பக்கமா நில்லுங்க. இத பாருங்க. ஆமா. நீங்க சொல்றது நான் சரிதான். ஏன்னா கல்யாணக்கான கடை ஊர்பட்ட கடை இருக்குது. எல்லா சமயம் அவங்க மேல சுமத்திட்டா வந்தவங்க வந்த பொம்பளைங்க பேச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நிக்கிறனே தெரியல. நீ ஓமடாட்டி இருக்குதுல்ல. வேணாம். அதனால நீங்க போய் உள்ளூர் வியாபாரத்துக்கு போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வரைக்கும் வரைக்கும் இந்த ஓட்டம் நாங்க பாத்துக்கிறோம். அப்படி சொல்லு. ஏன் பாத்துக்கோங்க. ஏய் வாடி. அவங்கள தாய போல நூல போல சேங்கற மாதிரி இப்படி போய் வருகிறோம். அது வரைக்கும் எங்க அப்பா அம்மாவையும் என் தங்கச்சியும் பத்திரமா பாத்துக்கணும். நல்லாது மாமா. மறுபடியும் சொல்றேன். பாடி. நல்லாது. யாடி உசுரோட இருக்கணும். ஆமா. போய் பாடின்னு சாவலவா. இப்பயா போறேன் நீ. முருங்கக்கீரையை நாம வேவிச்சு குடிச்சு சாகுறோம். நில்லுடி. இங்க பாருங்க. எப்ப இந்த வார்த்தை சொன்னீங்களோ இனிமேட்டு இருக்க மாட்டோம். நாங்க தங்கவேல் கொட்டை திருண்டு சாகுறோம். உங்களோட சேர்ந்து தங்கவேலும் செத்து போயிடுவாரு. இல்ல. இங்க பாருடி. இவங்க தம்பிதான் அப்படி சொல்றானா? இவனுங்களே நம்ம கட்டிட்டு வந்த புருஷன் அப்படிதானே சொல்லிட்டு இருக்கறான். என்னாடி சொல்லிவிட்டோம். கண்ணாரோலி நான் பேசுறேன். பிரிச்சு பேசாதீங்க. அதாவது நம்பப்பமான்னு சொல்லுங்க. ஓ அப்படி சொல்லு. எங்க வாயில கூட எங்களுக்கு பிரிவுன்னு வரவே கூடாது. ஆமா. எங்களுக்குலாம் அது பிடிக்கவே பிடிக்காது. பாவி சண்டாளிகளை நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம். கொத்த குடும்பமா. ஆமா. இப்படி ஒரு மனைவி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணுமே. அதானே. இங்க எங்க அம்மா கூட பொழைக்காத. எங்க அம்மா கூட நீ பொழைக்காத போயிட்ட. எங்க அம்மா எங்களை விட இன்னும் ஆமா. ஐயோ அதுக்கு தான் முயற்சி பண்ண அப்படி. இங்க பாரு. கொஞ்சம் நழுவி போச்சு. எங்க அம்மா நல்லா பிடின்னு பிடிச்சு விட்டுருவா. முன்னாடி வந்து பிடிச்சு விட்டுருவா. இருக்கிறத பாத்துக்கிட்டு தானுங்க. அதனால நீங்க போயிட்டு வாங்க. நம்ம வீட்டை நாம பாத்துக்கிறோம். இங்க இருக்க நேரம் ஆகி கொண்டே இருக்கு. ஒரு வழியா இவனுங்களை நம்ம அமைச்சு விட்டுட்டோம். அனுப்பியாச்சு. ஆமா. எப்படி ஆரம்பிக்கிறது? ஏய் அவன் இருக்கிறா பாரு. ஏய் இங்க பாருங்க. குடும்பமே கெட்டு போக போகுது தெரிஞ்சுக்கா.